நாம் என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளை பணியாரம். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு என்ன தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு, பால், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த விளிம்பில் கொஞ்சம் இடம் இருக்கணும். அந்த இடத்துல இந்த உளுந்தம்பருப்பை அது மேலே அப்படியே போடணும். அது டம்ளர் அந்த இது நிறையிற வரைக்கும், அதுதான் அளவு. இதை வந்து நல்லா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாங்க. இப்போ நான் வந்து ஊற வச்சது இங்கே வச்சிருக்கிறேன். இந்த ஊற வச்சதில் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நைஸாக இந்த பாலை ஊற்றி அரைக்கணும். அது காய்ச்சின பழம் இருந்தாலும் சரி, பச்சை பழம் இருந்தாலும் சரி, பாலை ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடணும். நான் இப்போ மிக்சியில் இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு இந்த பணியாரம் ஊற்றுற அளவுக்கு இப்படி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் இதை இப்போ வந்து நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் இப்படி அகலமாக இருக்கணும். செட்டி வீடுகளில் எல்லாம் இந்த மாதிரி பாத்திரம் கட்டாயமாக வச்சுருப்பாங்க. இந்த வெள்ளை பணியாரம், மசாலா பணியாரம், கருப்பட்டி பணியாரம் இதெல்லாம் சுடுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் அவங்க சுடுவாங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நல்ல எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னாடி இந்த பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கார சட்னி. சின்ன வெங்காயம் ஒரு 10-15, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரே ஒரு தக்காளி, புளி, உப்பு, இந்த 5 பொருள் மட்டும் நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கு நல்ல டேஸ்ட்டு. உரப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. அடுத்தது அரைச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. அதுதான் இந்த வெள்ளை பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன். பலகாரம் செய்யும்போது ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுட்டிங்கன்னா எண்ணெயை நல்லா முறிச்சு கொடுக்குறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்ன கரண்டியில் எடுத்து மெதுவாக ஊற்றணும். ரொம்ப செவக்க விடக்கூடாது, ஒரு வெள்ளையாக இருக்கணும். வெள்ளையாக இருக்கும்போது திருப்பிடும். அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுக்கணும். ரொம்ப விட்டிங்கன்னா மேலே செவந்து போயிடும், உள்ளர வேகாது. அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இது. இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்கு அது ஒத்தையாக நீங்கள் ஊற்றினாலும் பரவாயில்ல. இப்போ நடுவில் ஒன்று ஊற்றுங்க, ரவுண்டாக வரும். அது கொஞ்சம் எந்திரிச்சதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் வெள்ளையாகவே எடுக்க பாருங்கள். நீங்கள் ஒன்றா ஊற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் செவந்துடக்கூடாது. கரெக்டாக வெள்ளையாக இருக்கணும், உள்ளே வெந்திருக்கணும். அடுப்பு மிதமாக எரியணும். அவ்வளோதாங்க. இவ்வளோ சீக்கிரமாக வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடும். இப்போ வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
நான் சொன்ன அந்த கார சட்னியை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த வெள்ளை பணியாரத்தை பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. உள்ளே வந்து கூடு மாதிரி இருக்கணும், இப்படி வரணும். இதை வந்து இந்த கார சட்னியோட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது செட்டிநாடு ஸ்பெஷல் காரைக்குடியுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடப்பலகாரம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களோடு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.